மறுக்கவே முடியாமல் மறக்க முடியாமல் ஒரு 4 நபிமொழி ஹாஜிகளை குறித்து, ஹஜ்ஜை குறித்து பெருமானார் பேசியது. ஒண்ணு, அல் ஹுஜ்ஜாஜு வஃபதுல்லாஹ், ஹாஜிகள் அத்தனை பேரும் உலகத்துல எந்த மூலையிலிருந்து போனாலும் அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபியின் கேள்விக்கு பதிலாய் 3 விஷயம் இருக்கிறது, முன்னுண்டான எல்லா பாவத்தையும் அழித்துவிடும். அல் இஸ்லாம், ஒருவர் முஸ்லிம் ஆனால் முன்னால உள்ள பாவம் எல்லாம் அழிந்துவிடும். ஹிஜ்ரத்து செய்தால் முன்னுண்டான பாவம் எல்லாம் அழிந்துவிடும். ஹஜ் செய்தால் முன்னுண்டான பாவம் எல்லாம் அழிந்துவிடும். இது ரப்பின் தரப்பிலும் ரசூலின் தரப்பிலும் தரப்பட்டிருக்கிற வாக்குறுதி. 3வது நபிமொழி, ஒருவேளை நாம் செய்கிற ஹஜ், அல்லாஹ் எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஏற்பானாக, ஹஜ் மக்பூல் ஆகிவிட்டால் சுவனத்தை தவிர அவனுக்கு வேறு கூலி இல்லை, வேறு கூலி இல்லை. பல அமல் செஞ்சா இதுக்கு இப்படி இருக்கும், அமல் இப்படி கூலி அப்படி கூலின்னு எல்லாம் சொல்லுவோம். ஹஜ்ஜை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் சுவனம் தான் கூலி என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது நம்ம எல்லாம் தூண்டக்கூடிய ஹஜ்ஜினுடைய வாசகம், கயோமின் வலதத்துஹு உம்மு, ஹஜ் செய்து முடித்து விட்டு வருபவன் அன்று பிறந்த பாலகனை போல வருகிறான். இந்த 4 நபிமொழியும் உலகத்தில் பயணப்படுகிற எண்ணம் இல்லாதவனையும் பயணப்படுவதற்கு வைக்கும். அப்படிப்பட்ட அற்புத பயணம் ஹஜ்ஜினுடைய பயணம்.